இந்த ஏன் ஆண்டவர் அவருடைய சித்தப்படி நடத்துகிறார் என்றால் அதனுடைய 14வது வசனத்திலே பாருங்கள், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன சொல்றாரு? உனக்குள்ளும் உனக்குள்ளும். அப்ப தேவ சித்தப்படி என்னை கர்த்தர் நடத்துறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, எனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாத ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே அது எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, என் மேலையும் ஆசீர்வாதம் இருக்கு, எனக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? தலைக்கு கீழே ஒரு தலையணை வச்சு கூட படுக்க வக்கில்லாதன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறார். உனக்குள்ளே. ஆமென். அப்ப பரலோக தேவன் பூமியிலே ஆசீர்வாதத்தை யாருக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஏணி இருக்கு. எனக்குள்ளே. அப்போ எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கும் போது என் பார்வையில என் வாழ்க்கை நிறைவடைகிறது போல இருக்கும். ஆனா இல்ல யாக்கோபே, உனக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் உனக்குள்ளே. அப்ப அந்த ஊற்று ஓபன் ஆகணும். அந்த ஊற்று ஓபன் ஆகணும்னா இந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறது.